ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாஸ்ரீ விலாக்ஸ். கலைஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சக்தி மசாலா வழங்கும் அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலே பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராண்ட் ஃபினாலோட ஃபஸ்ட்டு பார்ட்டு எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டு என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நோட் குறிப்போடு எடுத்துக்கிட்டு சென்னைக்கு கிளம்பியாச்சு. சென்னைக்கு ஏர்லி மார்னிங்கே அங்கே போயாச்சு. சென்னைக்கு இறங்குனதுமே அவங்க எந்த பிளேஸ்க்கு வரணும், என்னென்ன நாங்கள் வச்சுருக்கோம், என்னென்ன நீங்கள் கொண்டு வரணும், ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ண போகிறீங்க எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க. ஏர்லி மார்னிங்கே ஒரு நல்ல வியூ, பீச் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்காக பேனர்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தது. இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அவங்களோட நேமு எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்களோட பேர் போட்ட ஏப்ரன் கொடுத்துருந்தாங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயமும் சந்தோஷமான விஷயமும் கூட. அதுக்கப்புறம் உள்ளே என்ன செட்லாம் போட்டிருக்காங்க, என்னென்ன காய்கறிகள் வச்சுருக்காங்க, இது எல்லாமே எங்களை செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. நாங்கள் ஏர்லியராக போனதுனால எங்களால் இது எல்லாமே பார்க்க முடிஞ்சது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அட்டகாசமாக இருந்துச்சு செட்டு. குக் வித் கோமாளி டாப்புக்கு அதில் வர மாதிரியான வீடியோஸில் தான் நம்ம இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பார்த்துருப்போம். ஆனால் நாங்கள் லைவாக சமைக்க போன பிளேஸில் எங்களுக்காக ஒரு பொருள் விடாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான செட்டப்போட அட்டகாசமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. ஏன்னா பாரம்பரிய உணவுகளும் மருத்துவத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளையே வெளியே கொண்டு வரதுக்காக தான் முக்கியமாக இந்த ப்ரோக்ராமே நடத்துகிறதா செஃப் தீனா சார் சொல்லியிருந்தார். ரொம்ப அருமையான விஷயங்க. ஏன்னா நம்ம மறந்த உணவுகள் மட்டும் இல்லாமல் மறுக்கப்பட்ட உணவுகள், அதுவும் இல்லாமல் மருந்தாக நிறைய உணவுகள் இருக்குது. அதை வெளியில் கொண்டு வந்து என்னென்ன உணவுகள் இந்த காலகட்டத்துக்கு பயன்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக அவர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு மக்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ப்ரெசன்டேஷன் அட்டகாசமாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்மணிகளும் அவங்களோட திறமைகளை ரொம்பவே அட்டகாசமாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. மாஸ்டர் செஃப்பில் வர மாதிரி, மற்ற சமையல் ப்ரோக்ராம்ஸில் வர மாதிரி ஒவ்வொரு பெண்மணியும் அவங்களோட ப்ரெசன்டேஷனை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன உணவு வகைகள் சமைக்கிறோமோ அந்த உணவு வகைகளோட அரிசிகளையும் கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அந்த அரிசிகளை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் இந்த அரிசி இதுதானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி உணவு வகைகள் எல்லா மக்களுக்கும் பரவணும் அப்படிங்கிறதுக்காகவே அவள் விகடன் இந்த சமையல் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. சக்தி மசாலா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் எங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்காக கிஃப்ட்டும் நிறையவே ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அதுவே ரொம்ப சூப்பரான விஷயந்தாங்க. உண்மையை சொல்ல போகணும் அப்படின்னா எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறமும் நிறைய பாரம்பரியமான உணவு வகைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருந்தது. முக்கியமாக நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க இந்த மாதிரி உணவு வகைகளை ப்ரெசென்ட் பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் நம்ம நேரில் பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. இந்த மாதிரி அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டாரில் நீங்களும் கலந்துக்கணும். அதுக்கான பாரம்பரிய உணவுகள் என்னென்ன நம்ம சமைக்கணும் இதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் இதை கலந்துக்கிறதுக்கான ஆர்வம் எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேற்கூட வரக்கூடிய என்னோடய யூடியூப் சேனல்ஸில் எல்லா மருத்துவத்தன்மை உள்ள உணவுகளையும் நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் நீங்கள் எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதாவது தேர்ந்தெடுத்து ஃபைனலாக இந்த காம்படிஷனை செஃப் தீனா சார் ஒவ்வொரு வருஷமும் நடத்த உள்ளார். ஸோ இந்த மூலிமா நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டி ரெகக்னிஷன் கிடைக்கணும், உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனல் மூலிமா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின பார்ட் 20 வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா பெண்மணிகளும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். பற்றின சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.